வணக்கம். வேர்ல்ட் இன்று செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்பின் அடுத்த அதிரடி, பல நாடுகளுக்கு அமெரிக்கா செல்ல பயண தடை. எலான் மஸ்க் செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பும் புதிய அறிவிப்பு. ட்ரம்ப் நடவடிக்கையால் அமெரிக்காவிலிருந்து வெளியேறும் இந்தியர். இந்திய இறக்குமதிக்கு அமெரிக்கா வரி விதிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க 41 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்க பயணிக்க விரைவில் தடை விதிக்க திட்டமிட்டுள்ளார். ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியான நாளிலிருந்து ஏறுமுகமாகவே உள்ளது. அவரின் செயல்களில் அதிக கவனம் ஈர்த்த ஒன்று சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என அந்த நாட்டினர் கூறி வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக 41 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக பயணிக்க தடை விதிக்கப்படலாம். அதற்கான நடவடிக்கைகள் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டு உள்ளன. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அமெரிக்காவின் நிர்வாக தரப்பில் கிடைத்த வரவு அறிக்கையின் அடிப்படையில் மொத்தம் 41 நாடுகள் 3 குழுக்களாக வரையறுக்கப்பட்டு உள்ளன. முதல் குழுவில் ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, கியூபா, வடகொரியா, சோமாலியா, வெனிசுலா, ஏமன் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகளின் குடிமக்கள் முழு விசா தடையை எதிர்கொள்ள நேரிடும், அதாவது முழுமையாக விசா இடைநீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது குழுவில் 5 நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. எரித்திரியா, ஹைதி, லாவோஸ், தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகள் இதில் இருக்கின்றன. இந்த இரண்டாவது குழுவில் இடம்பெறும் நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு விசாவில் பகுதியாக கட்டுப்பாடுகள் அல்லது பகுதி அளவிலான இடைநீக்கம் விதிக்கப்படுகிறது. அத்துடன் சுற்றுலா மாணவர்களுக்கான விசாக்கள், புலம்பெயர்வு விசா போன்றவற்றை வழங்குவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அத்துடன் மூன்றாவது குழுவில் பாகிஸ்தான், பூட்டான், மியான்மர் உள்ளிட்ட பல நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகளுக்கு விசா விவகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைபாடுகளை சரி செய்ய 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். ஜனாதிபதியாக ட்ரம்ப் முதல் முறையாக பதவியேற்ற போது 7 இஸ்லாமிய நாட்டினர் அமெரிக்கா பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இம்முறை 41 நாடுகள் என பட்டியல் நீண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் இன்டர்ஷிப் ராக்கெட் அடுத்த ஆண்டு இறுதியில் செவ்வாய் கிரகத்திற்கு பயணிக்கும் என தெரிவித்தார். மார்ச் 14ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதன் 23வது ஆண்டு நிறைவை கொண்டாடியது. அத்துடன் செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்ப மும்முரம் காட்டி வருகிறது. கடந்த 8 முறையாக ஸ்பேஸ் எக்ஸ் இன்டர்ஷிப் திட்டம் தோல்வியடைந்தது. மார்ச் 7ஆம் தேதி ஸ்டார்ஷிப் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது. இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸின் இன்டர்ஷிப் என்ற ராக்கெட் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இறுதியில் செவ்வாய் கிரகத்திற்கு பயணிக்கும் என எலான் மஸ்க் தெரிவித்தார். அத்துடன் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்படும் இன்டர்ஷிப்பில் மனித ரோபோவும் சேர்த்து அனுப்பப்பட உள்ளது. அதே நேரத்தில் 2029ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் தர இறங்கலாம். இது 2031ஆம் ஆண்டிற்கு கட்டாயமாக நடக்க வாய்ப்புள்ளது என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்பிய நாடுகளில் அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா மற்றும் UAE ஆகியவை அடங்கும். கடந்த 2013இல் மங்கள்யான் என்ற விண்கலத்தை செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா அனுப்பியது. முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் 2023இல் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 252 பேர் பணிய கைதிகளாகவும் பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. அதனுடன் 15 மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளுக்கும் பணிய கைதிகளை பரிமாறி வருகின்றன. இந்த நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டங்களில் பங்கேற்ற இந்திய மாணவி ரஞ்சனி சீனிவாசன் அமெரிக்காவிலிருந்து வெளியேறினார். வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரித்ததற்காக ரஞ்சினி சீனிவாசன் என்ற இந்திய மாணவியின் விசா மார்ச் 5 அன்று ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த மார்ச் 11ஆம் தேதி அவரே தாமாகவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அவர் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு பயணித்தார் என்று தெரிய வருகிறது. ஒருவேளை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் ராணுவ விமானத்தில் விலங்கிடப்பட்டு வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டிருந்தார்.
செய்யப்பட்டிருப்பார். இது தொடர்பாக உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டின் நோயம் கூறியதாவது, வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எவருக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் உரிமை இல்லை. அதனுடன் அமெரிக்காவில் வசிக்கவும் படிக்கவும் விசா வழங்கப்படுவது என்பது ஒரு சிறப்புரிமை. ஆனால் வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் போது அந்த சலுகையை ரத்து செய்ய அமெரிக்க நிர்வாகத்திற்கு உரிமை உண்டு. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒருவர் நாட்டை விட்டு தாகமாகவே வெளியேறுவதில் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் இறக்குமதியாகும் பொருட்களுக்கும் ஏப்ரல் 2ஆம் தேதி பதிலடி வரி விதிப்பு செய்யப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்திய இறக்குமதிக்கான பதிலடி வரி விதிப்பு ஏப்ரல் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் நிலையில் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. காரணம், அமெரிக்காவில் விற்கப்படும் ஜெனரிக் மருந்துகளில் கிட்டத்தட்ட பாதி இந்தியாவில் இருந்துதான் இறக்குமதியாகின்றன. பிராண்ட் பெயர் கொண்ட மருந்துகளின் மலிவான பதிப்புகள் தான் ஜெனரிக் மருந்துகள். இவை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்துதான் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த வாரம் திடீர் அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டார். அமெரிக்காவில் இந்திய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அவர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்கும் வரிகளுக்கு பதிலடியாக ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் இந்தியா மீது வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்பின் அறிவிப்பு தொடர்பாகவே அந்த பயணம் இந்தியாவின் முக்கியமானதாக ஏற்றுமதி தொழில்களாக இருக்கும் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி மீதான வரி உயர்வை நிறுத்த பியூஷ் கோயல் முயற்சிக்கிறார். அமெரிக்காவில் மருத்துவர்களால் மக்களுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகளில் 10ல் 9 இது போன்ற மருந்துகளே. இது அமெரிக்காவுக்கு பல பில்லியன் டாலர் சுகாதார செலவை மிச்சமாக்குகிறது. இந்திய மருந்துகளுக்கு வரி விதிப்பில் விதிவிலக்கு கொடுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் இல்லாவிட்டால் ட்ரம்பின் இந்த வரி சில இந்திய ஜெனரிக் மருந்துகளை உச்ச விலைக்கு தள்ளிவிடும். இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் பல ஏற்றுமதி சந்தையிலிருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்படும். இதன் காரணமாக அமெரிக்காவில் மருந்து பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வரி விதிப்பு தேவை விநியோக சமநிலையை மோசமாக்கலாம். அதனுடன் காப்பீடு இல்லாதவர்கள் மற்றும் ஏழை மக்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஏல் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ செலவு நிபுணர் டாக்டர் மெலிசா பார்பர் கூறுகிறார். இந்த நிலை அமெரிக்காவில் பல்வேறு உடல்நல குறைபாடுகளால் அவதிப்படும் மக்களை மேலும் பாதிக்கலாம். அமெரிக்காவில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மனநல நோய்களுக்கான மருந்துகளில் 60% அதிகமானவை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் என்று இந்திய மருத்துவ தயாரிப்பு நிறுவனங்களின் கூட்டணி நிதியளித்த IQVIA ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது.